ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்ப்போம்னா பைத்தான் என்றால் என்ன, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதை படிக்கிறதுனால இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுனால நீங்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வரைக்கும் என்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் பைத்தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தான் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமன்னால் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, Python was developed by Guido van Rossum in 1989 while working at National Research Institute at Netherlands. அதாவது இதை டெவலப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா Guido van Rossum 1989 பண்ணியிருக்காரு. எங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணும்போது Python officially Python was made available to public in 1991. The official date of birth for Python is February 20, 1991. அதாவது இவங்க 89ல் டெவலப் பண்ணாலும் இது அஃபிஷியலாக எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 1991ல் February 20 தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, Python is recommended as a first programming language for beginners. அதாவது ஒரு பிகினராக இருக்காருன்னா, ஒரு நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு இல்லை இது வரைக்கும் ப்ரோக்ராமிங்கே பார்த்ததில்ல, இல்லை ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம் படிக்க வராரு, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் பைத்தானை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா அதோட சிண்டெக்ஸ் எளிமையாக ஈஸியாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ஸ்டடி பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதான் பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதோட யூஸ் கேசஸ் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் நீங்கள் படிக்கிறதுனால எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்டாக இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார் டெவலப்பிங் வெப் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்பிங்கில் அதிகமாக பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் பேக்ஹெண்ட் லாங்குவேஜாக பைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் இதெல்லாம் நம்ம லேட்டராக டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஒரு வெப்சைட்ஸ் பண்ணுறதுல ஒரு பேக் ஹேண்ட் லாங்குவேஜில் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வெப் டெவலப்பிங்கில் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபார் டெவலப்பிங் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது டேட்டா பேஸ் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் MySQL, MongoDB, PostgreSQL இந்த மாதிரி டேட்டா பேஸ் ரிலேட்டடாக வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பைத்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் டெவலப்பிங் கேம்ஸ். அதாவது கேம் டெவலப்மெண்ட்லேயும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது டேட்டா அனாலிசிஸ் ஒரு ஆப் பண்ணுறீங்க, ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே பைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் மிஷின் லேர்னிங். அதாவது ஒரு மிஷின் லேர்னிங் நீங்கள் படிக்கிறீங்க, அதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம், ஃபார் நெட்ஒர்க் ப்ரோக்ராமிங். அதாவது நீங்கள் நெட்ஒர்க் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பைத்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக நீங்கள் ஒரு பைத்தான் படிச்சிங்கன்னா வெப் டெவலப்பிங் போகலாம், டேட்டா பேஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன்லையும் ஒர்க் பண்ணலாம், கேம் டெவலப்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணலாம், மிஷின் லேர்னிங் நீங்கள் படிக்கிறாங்க அங்கேயும் பைத்தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நெட்ஒர்க் ப்ரோக்ராமிங் பண்ணுற இடத்துலையும் பைத்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். அதாவது ஒரு ஏஐ மாடல் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதான் பைத்தானோட யூஸ் கேஸ் கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா. பைத்தானுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து படிக்கிறதுக்கு எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து பைத்தானை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல்னால் நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். அதாவது ஒரு ஹியூமனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நெக்ஸ்ட் பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டைனமிக்லி டைப்டு. டைனமிக்லி டைப்னா என்னென்னா, அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுங்க. ஒய்க்கு வந்து இன்னொரு டெக்ஸ்ட் வேரியபிளாக கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து நம்பர் இருக்குது. ஓகேங்களா. நம்பர் இருக்குது. ஒயில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த டெக்ஸ்ட்டு நான் இது வந்து அதாவது எக்ஸில் இருக்கிறது நம்பர், ஒயில் இருக்குது டெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு இதுலாம் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து சம் அதர் லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து அதோட டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது எக்ஸில் இருக்கிறது நம்பர் தான் அப்படின்னு சொல்லணும், ஒயில் இருக்கிறது டெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி, ஆனால் பைத்தானில் வந்து நீங்கள் சொல்லாமல் விட்டாலும் அது வந்து பேஸ்ட் அப்பான் யுவர் வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா டைப்பை ரன் பண்ணும்போது அசீவ் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தான் இஸ் எ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் சிம்பிளாக ஒரு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேலைக்கு தகுந்த மாதிரி அது ஒரு டேட்டா டைப்பை அசீவ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து இட் இஸ் எ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம லெட்டராக நம்ம வந்து நீங்கள் கோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இது புரியும் ஏன் வந்து பைத்தான் இஸ் எ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பாயிண்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ஏ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, அதாவது நான் வந்து இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏன் வந்து பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதுவீங்க. ஓகேங்களா. உங்கள் கோடு வந்து ஒரு 100 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து எழுதிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் வந்து கோடு எழுதி வச்சுருக்கீங்க. இந்த கோடெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் கோடு வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இது வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். பைனரிஸ், அதாவது உங்கள் கோடு வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து எக்ஸிக்யூட் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த கன்வெர்ட்டிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது வந்து இன்டர்பிரட்டர்னு ஒரு டூல் இருக்குது. அதுதான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னா உங்களோட கோடை வந்து ரீட் பண்ணி மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும் உங்களோட கம்ப்யூட்டரில். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணும், அது வந்து சோர்ஸ் கோடுன்ட்டு மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் லைனுக்கு வரும். திரும்ப வந்து எடுத்து அதை செகண்ட் லைனில் ரீட் பண்ணி மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப தேர்ட் லைனுக்கு வரும். திரும்ப தேர்ட் லைனை ரீட் பண்ணி மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி திரும்ப ஃபோர்த் லைனுக்கு வரும். இந்த மாதிரி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்லணும்னா, பைத்தான் இஸ் அந்த வேலையை செய்கிறது வந்து இன்டர்பிரட்டர். அப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும், லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இதெல்லாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் கம்பைலர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கம்பைலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் சோர்ஸ் கூட எல்லா லைனையும் ரீட் பண்ணி எல்லா லைனையும் மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்த டயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் வந்து இன்டர்பிரட்டர் வந்து அப்படி பண்ணாது, லைன் பை லைனாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. நீங்கள் 100 லைன்ஸ் அவுட் ஆஃப் 100 லைன்ஸில் ஒரு 10th லைனில் எரர் இருந்தால் கூட அந்த 10th லைன்லேயே ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ பைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி. பைத்தான் ஹேஸ் ஆன் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த பைத்தானில் வந்து என் நம்பர் ஆஃப் லைப்ரரி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என் நம்பர் ஆஃப் லைப்ரரினா என்ன, லைப்ரரினா என்ன அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் செய்யறதுக்காக அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டாஸ் நீங்கள் லெட்டராக படிப்பீங்க. ஓகேங்களா. பாண்டாஸ் நம்பை நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் 2-3 லைப்ரரி. இந்த பாண்டாஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி அதில் உள்ள டேட்டாஸை வந்து பார்ஸ் பண்ணி எடுக்குது. அதாவது ஃபைல்னால் என்னென்னா அது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஃபைனான்ஷியல் டேட்டாஸாக இருக்கலாம், இல்லை என்ன டேட்டாவாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் டேட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸில் இருக்கும். எக்ஸல், சிஎஸ்வி, இந்த மாதிரி பார்க்கு டிஃப்ரெண்ட் ஃபைலில் வந்து டேட்டாஸ் வரும். இந்த ஃபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பாண்டாஸ்ன்ற லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. செப்பரேட்டாக அதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பாண்டாஸில் அது நம்ம ஃபைலை ரீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வந்து அதில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதேமாரி நம்பைன்ற ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த நம்பை வந்து லைப்ரரி வந்து எதுக்குன்னா வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. சயின்டிஃபிக் கால்குலேஷன், அரே ரிலேட்டடான கால்குலேஷன், அதாவது அந்த அரேனா லெட்டர் என்னென்னு படிப்போம். ஸோ அதாவது ஸ்பெசிஃபிக்காக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் கால்குலேஷன்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்பை வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து பைத்தான் வந்து பில்ட் பண்ணிடுறோம். ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு லைப்ரரி வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைப்ரரியை வந்து நம்ம கால் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் பைத்தான் லாங்குவேஜில். ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தான் ஹேஸ் ஆன் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா it supports both procedure oriented and object oriented programming அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ப்ரொசீஜர் ஓரியன்டட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னா அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்திங்கன்னா என் நம்பர் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. அதாவது இஃப், எல்ஸ், ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு, ஃபங்க்ஷன்ஸு, ஊப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஊப்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஊப்ஸ் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஊப்ஸு இப்போ இஃப், எல்ஸு, ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, ஃபங்க்ஷன்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லேட்டராக நம்ம வந்து 1 by 1 டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை வந்து எல்லா கான்செப்ட்டுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரோக்ராமிங்கில் பொதுவாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதர் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த ரெண்டுமே வந்து பைத்தானில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் கைஸ். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அண்ட் இட் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் ஏ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹியூமனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டைனமிக்கலி டைப்டுன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நீங்கள் வந்து டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணலைன்னா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூ பேஸ்ட் அப்பான் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப் அசைன் பண்ணி அவங்க வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஏ இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னென்னா இந்த இன்டர்பிரட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோர்ஸ் கோடை எடுத்து அது மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணிட்டு லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஆன் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி. அதாவது இது வந்து என் நம்பர் ஆஃப் லைப்ரரி வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது லைப்ரரினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி நம்ம லேட்டர் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். லைப்ரரினா ஸ்பெசிஃபிக் ஒர்க் பண்ணுறதுக்காக அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. அண்டு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இட் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜர் ஓரியன்டட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதாவது 2 கான்செப்ட்டுமே இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட வெர்ஷன்ஸ். ஓகேங்களா. பைத்தானோட வெர்ஷன்ஸ்னால் என்னென்னா, அதாவது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வெர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா பைத்தான் 1.0 வந்து எப்போ ரிலீஸ் 1994 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வெர்ஷன் 2 வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பைத்தான் 2000 ரிலீஸ், அக்டோபர் 2000 வெர்ஷன் வந்து 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. வெர்ஷன் 3 வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ வந்து 2008 டிசம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.13.5 கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் வெர்ஷன் 4 வரல, 3 தான் இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வெர்ஷன்ஸ் வருது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைத்தான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், இதோட வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து செப்பரேட்டாக அந்த வீடியோவை அதில் பார்க்கலாம். ஓகேங்களா.